வணக்க மக்களே, பொங்கல் பரிசு வந்தாச்சு. பொங்கல் பரிசு தமிழக மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க மக்களே. என்ன அந்த அறிவிப்பு, யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். பொங்கல் பரிசு தொகுப்பு எப்பொழுது வரும்? தேதியை அறிவித்த அமைச்சர் காந்தி. என்னதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்த நண்பர்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படுமா, எப்பொழுது வழங்கப்படும் என்பதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ இப்போ பொங்கல் பரிசு அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. 5000 ரூபாய் வழங்க போகிறாங்க. மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களுக்கு 5000 ரூபாய் இலவச பரிசு தொகுப்பு ரொக்கம் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பதில் அமைச்சிருக்காரு. பொங்கல் பரிசு தொகுப்பு தயாராக உள்ளது என்றும் முதலமைச்சர் அறிவித்தவுடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படுமா, எவ்வளவு வழங்கப்படும் என்று கேட்டபொழுது இப்பொழுது இவை வழங்கப்படும் என்பது தான் தற்பொழுது மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசுக்கு ரொக்கம் வழங்கப்படாமல் இருந்தது விமர்சனங்களை எழுப்பியது. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகையாக 2500 விட திமுக ஆட்சியில் அதைவிட 3 மடங்கு வழங்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைத்திருக்காங்க. தொடர்ந்து திமுக ஆட்சியில் வெறும் 1000 ரூபாய் வழங்குறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கேட்குறாங்க. பொங்கல் பரிசு கண்டிப்பாக 5000 ரூபாய் வழங்கலாம். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 வழங்க மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்க தகவல்கள் வெளியாகியிருக்கு. பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பும் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமே கிடையாது, 5000 ரூபாய் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முடிவடைகிற நிலையில் இருக்குங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காந்தி, பொங்கல் தொகுப்பு தயாராக உள்ளது. முதலமைச்சர் அறிவித்தவுடன் இந்த பொங்கல் தொகுப்பை நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கிடுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். பொங்கல் தொகுப்புக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை நமக்கு வெளியிட போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த பொங்கல் தொகுப்பை பொறுத்தவரை அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் இந்த பொங்கல் தொகுப்புக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே பொங்கல் தொகுப்பை பற்றின ஒரு முழுமையான தகவலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்பொழுது இந்த பொங்கல் தொகுப்பை பற்றி உங்களுக்கு அப்டேட் வேணுமானாலும் நம்ம சேனலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.